ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ டேண்ட்ரஃப் இருக்க ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன சின்ன பீசஸ் அண்ட் ட்ரை ஸ்கின் ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் ஹெவியாக இருக்கும், ஆயிலி டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேண்ட்ரஃப்லாம் இருக்கவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். மோஸ்ட்டாக இப்போ அடல்ட்ஸுக்கு தான் அதிகமாக டேண்ட்ரஃப் வருது. டேண்ட்ரஃப் இருக்க ஸ்கேல்ப் ரொம்ப இச்சிங்காக இருக்கும். என்ன ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தாலுமே சரி, இச்சிங் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்காமல் இந்த டேண்ட்ரஃப் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது க்ளீனாக கிளியர் ஸ்கேல்ப்பை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இச்சிங்லேருந்து வெளியில் வரலாம். இந்த டேண்ட்ரஃப் ஆயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹெர்பல்ஸ் டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். நீங்கள் டேண்ட்ரஃபால் ரொம்ப ரெட்னஸ், இச்சிங்னஸ், பால்னஸ், ஹேர் ஃபால் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேண்ட்ரஃப் ஆயிலை யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த ஆயிலை ஜஸ்ட்டு நீங்கள் 30 நிமிஷம் தலையில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஹேண்ட் ப்ராப்ளம், அதனால் நான் எப்படி மசாஜ் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் காமிக்கல. ஸோ நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நல்ல ஸ்கேல்பில் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் ஹேர் ஃபாலோ கண்ட்ரோல் ஆகும், நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது டேண்ட்ரஃப் கிளியர் மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் ஹேர் ஃபாலையுமே கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி உங்கள் ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணி ஒரு நியூ ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். ஹேர் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக சில்கியாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஒர்த்தியாக இருக்கும். ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப மெடிடேஷன் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேண்ட்ரஃப் ஆயில் எடுத்து நல்லா ஸ்கேல்ப் மசாஜ் கொடுக்கும்போது அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆகிடும், அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ நல்லா இந்த ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பெரிய பல்லு இருக்க சீப் வச்சு நல்லா கோம் பண்ணிக்கோங்க. இதை உமன்ஸ், மென்ஸ் யார் வேணாலுமே எடுக்கலாம். ஸோ இது எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ நல்லா கோம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா அது ஸ்கேல்பில் மசாஜ் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு ஹேர் பன் போட்டுட்டு நீங்கள் நார்மலாக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுறது ரொம்பவே பெட்டர். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ கிளியர் பண்ணும் டேண்ட்ரஃபை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது இதோட ரிசல்ட்டாக பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் எனக்கு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த ஆயில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஷிகக்கா, ஆம்லா இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி மேக் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி மைல்டு ஷாம்பா நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபாலுமே கண்ட்ரோல் ஆகும், டேண்ட்ரஃப்மே கிளியர் ஆகும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லையா. ஸோ எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் யூஸ் பண்ணும்போது ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்புக்கு ரொம்பவே சேஃப் தான். ஸோ எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. ஸோ எங்களுடைய யோசகி நேச்சுரல்லே இந்த ஷாம்பு இருக்குது. வேணும்ன்றவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்கானிக் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நல்லா இப்படி ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாட்டரில் கலந்து யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ கெமிக்கல் ஷாம்புவாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெமிக்கல் ஷாம்பு நார்மலாக மார்க்கெட் ஏரியாவில் கிடைக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா அதிகமாக நுரைக்கலாம். ஏன்னா அதில் பேத்தலைட்ஸ், பேரபன் இந்த மாதிரி சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால நிறைய நுரைக்கலாம். பட் இது ஆர்கானிக்காக ட்ரை பண்ணும்போது அதிகமாக நுரைக்காது. இந்த மார்க்கெட் ஏரியாவில் இருக்க ஷாம்பூஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் பேத்தலைட்ஸ், பேரபன், எஸ்எல்எஸ் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஹேருக்குமே ரொம்ப சேஃபான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக்காக யூஸ் பண்ணும்போது கம்மியாக தான் நுரைக்கும். ஆர்கானிக் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நுரைக்கலனாலும் ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை க்ரியேட் பண்ணுற பாக்டீரியாஸ் எல்லாமே நல்லா கிளியர் பண்ணிடும். ஸோ அவ்வளோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ பயப்படாமல் சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப டேண்ட்ரஃபால் தலை ரொம்ப இச்சிங்காக இருக்குது, நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்ற பர்சன்ஸ் கண்டிப்பாக இந்த ஆயில் அண்ட் ஷாம்பு காம்போவாக எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நாங்களும் வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே இதை தான் எடுக்கிறோம். ஏன்னா டேண்ட்ரஃப் இஷ்யூ இப்போ எல்லாருக்குமே இருக்குது. விஷயம் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப்ன்றது உடனே கிளியர் ஆகிடுமா அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கிளியராக இருக்கும். திரும்ப அகைன் என்ன பண்ணுறோம், திரும்ப ஆயில் ஃபுட் எடுப்போம், வெளியில் பொல்யூஷனில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது திரும்ப டஸ்ட்டு படியும். ஸோ நம்ம அகைன் ட்ராவலில் இருக்கும்போது கண்டிப்பாக பாக்டீரியாவால் இன்ஃபெக்ஷன் அண்ட் டேண்ட்ரஃப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும்போது திரும்பவும் நம்ம இந்த ஆயில் அண்ட் ஆர்கானிக் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஸ்கேல்ப் ரிலீஃபாக இருக்கும், டேண்ட்ரஃப்மே கிளியர் ஆகிடும். ஸோ ரொம்பவே சேஃபாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப்ன்றது ரொம்ப பாடி ஹீட் இருக்கும், உங்களுக்குமே வரும். ரொம்ப ட்ரை ஸ்கேல்ப்பு, அடிக்கடி வாரத்தில் ஒரு முறையாச்சும் ஆயில் பாத் எடுக்காதவங்களுக்குமே டேண்ட்ரஃப் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் கண்டிப்பாக இந்த டேண்ட்ரஃப் கிளியர் ஆயில் எடுக்கலாம். ஸோ இந்த டேண்ட்ரஃப் கிளியர் ஆயில் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ், நேச்சுரல் ஆயில் வச்சு மேக் பண்ணது. ஆக்சுவலாக டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணுற மூலிகா ஹெர்பல்ஸ் தான் ஆட் பண்ணி மேக் பண்ணது. அது வீடியோலையுமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்காச்சும் டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.